ஒரு குட்டி நியூஸ் நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு டிஎஸ்பியோட பையன் நினைக்கிறேன். ஒரு பொண்ணை மிரட்டி பணமோ 3 பவுன் நகையோ ஏதோ பிடிங்கிட்டு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கான். அவனே 2 பேர் சொல்லி ஏமாத்திருக்கான். ஆன்லைனில் ஒரு பேர், ரியல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்த ஒரு பேர். ஒரே ஆள் 2 டபுள் கேம் ஆடிருக்காங்க. அவரை கூட்டி போய் எஃப்ஐஆர்லாம் 4-5 பிரிவின் பேர் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. போட்டு முடிச்சுட்டு இவர் பெரிய ஆளோட ஆள் இல்லை, ஸோ அவரை எதுவுமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அரெஸ்ட் பண்ணிட்டு போன அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தன் எப்படி உடனே வெளியே போக முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ வெளியே வந்துட்டாங்களாம். அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்க்குறேன். ஒரு ஆட்டை திருடுறாங்க. ஒரு குடும்பம், ஒய்ஃபு புருஷன் 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு காரு, அதெல்லாம் லக்ஸூரியஸ் காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொகுசு காருன்னு, ஃபோர்டு காருன்னு நினைக்கிறேன். ஏதோ டம்மி கார் மாதிரி, அட்டு கார் மாதிரி தான் இருக்குது. அந்த காரில் ஆட்டையை போட்டிருக்காங்க. காரில் வந்து ஆட்டையை போட்டுருக்காங்க. சரி, இது ஒரு நகைச்சுவைக்கான ஒன்று தான். ஆனால் திருட்டுனா தப்பு தான். அதை சேஸ் பண்ணி ஒரு சினிமா பாணியிலே துரத்தி போய் பிடிச்சு மிகப்பெரிய ஒரு சாகசம் பண்ணியிருக்கு இந்த காவல்துறை. அதாவது டிஎஸ்பியோட பையன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். உள்ளே போயிட்டு அன்னைக்கே வெளியே வந்துட்டான். இவங்க வந்து காரை சேஸ் பண்ணி ஆட்டக்கலானுக்கான ஆட்டு திருடனை பிடிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா? ஸோ இந்த 2 நியூஸ் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படா இது நடக்குது? என்னடா நடக்குதுங்க? அப்போ ஆளுமையும் அதிகாரமும் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாமா? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆளுமையும் அதிகாரமும் இருக்கவங்க தானே இங்கே எல்லாரையும் ஏறி மிதிச்சுட்டு இருக்காங்க. இங்கே எங்கே சம உரிமை சமத்துவம் இருக்குது? அப்போ எல்லாரும் அதிகாரத்தை நோக்கி ஓடணுமா, இல்லை பணத்தை நோக்கி ஓடணுமா, இல்லை யாராச்சும் ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க, பெரிய ஆளாக இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து சிங்சாங் போட்டு அவங்க கால் நக்கி குடிக்கணுமா? என்ன கற்றுக் கொடுக்குறீங்க அந்த சமூகத்துக்கு? தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் நியூஸ் சேனல்ஸில் நேரடியாக வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்க எல்லாம், அது 2K ஜென்சிஸ்லாம் பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்க? இவங்க எல்லாம் இவ்வளோ கேடுகட்ட குப்பையாக இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும், எல்லாரும் தப்பான ஆட்களாக மாறினாங்கன்னா என்னடா நடக்கும் இங்கே? நீங்கள் எல்லாம் அங்கங்கே அப்படி இருக்கும் போது இவ்வளோ அட்டுழியம் நடக்குது. எல்லாருமே நாங்கள் எதுக்குடா, நாங்கள் மட்டும் ஒழுக்கமாக இருக்கணும், நாங்கள் எதுக்குடா உங்களை சட்ட நெறிகள்லாம் பாதுகாக்கணும், நீங்கள் சட்டத்தை பாதுகாக்கிற நீங்களே இவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதுக்கு இதெல்லாம் கட்டுப்படணும்னு நினச்சாங்கன்னா என்ன நடக்கும்? நினச்சி பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. அந்த நியூஸ் கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் சும்மா சொல்லலை, இது சீரியஸான மேட்டர், இப்ப நடந்துகிட்டு இருக்க மேட்டர். காவல்துறை டிஎஸ்பியின் மகன் கோவையில் பெண்ணிடம் மிரட்டி அத்துமீறிய புகாரில் கைது செய்யப்பட்ட டிஎஸ்பியின் மகன் அன்றைய தினமே விடுவிக்கப்பட்டது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சொகுசு காரில் ஆடுகளை திருடிவிட்டு தப்பிய தம்பதியை காவல்துறையினர் சினிமாபட பாணியில் துரத்தி சென்று பிடித்திருக்கின்றனர். மதுரை ஆண்டாள் கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் காளீஸ்வரன் மற்றும் இவரது மனைவி முத்துமாரி இருவரும் கணவன் மனைவி. இவர்கள் இருவரும் சொகுசு காரில் போலி நம்பர் பிளேட்டை ஒட்டிக்கொண்டு காரில் ஆடு திருடிய கணவன் மனைவியை சினிமா பட பாணியில் போலீசார் விரட்டி சென்று பிடித்தது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.